தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேட்டில் வசூல் ராஜா என்ற பிரபல ரவுடி கடந்த 11ஆம் தேதி கொலை செய்யப்பட்டான். இந்த நிலையில் வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரத்தையே கதிகலங்க வைத்த ரவுடி வசூல் ராஜா பட்டு பகுதியிலே கடந்த 11ஆம் தேதி அன்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசி படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே தற்போது நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்த கூடுவாஞ்சேரியை சேர்ந்த அசோக் குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியிலே கடந்த 11ஆம் தேதி அன்று 4 கொலை உள்ளிட்ட 28 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி வசூல் ராஜா ரேஷன் கடையை வாயிலே வைத்து 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அந்த மர்மமான முறையிலே அந்த கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இக்கொலையில் ஈடுபட்டவர்கள், அதே போன்று சதித்திட்டம் தீட்ட உதவிகரமாக இருந்தவர்கள், அதே போன்று கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை சப்ளை செய்தவர் என இக்கொலையில் தொடர்புடைய 5 கல்லூரி மாணவர்கள் உட்பட போலீசார் 10 பேரை பிடித்து கைது செய்திருந்தார்கள். நேற்றைய முன்தினம் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இவ்வழக்கிலே இந்த முக்கிய குற்றவாளி என கருதப்படக்கூடிய நாட்டு வெடிகுண்டு தயாரித்து இவர்களுக்கு சப்ளை செய்த கூடுவாஞ்சேரி பகுதியை சேர்ந்த அசோக் குமார் என்பவர் தற்போது கூடுவாஞ்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவ்வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது ஏற்கனவே 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய தற்போது 11வது நபராக இவ்வழக்கில் இந்த நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்த அசோக் குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இவ்வழக்கிலே பிரபல ரவுடியாக இருந்து வரக்கூடிய பொய்யாக்குளம் தியாகு என்பவரை தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். 12 பேர் வழக்கிலே தொடர்புடையவர்கள் என்கிற நிலையிலே தற்போது வரை 11 பேர் தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.